ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம தேங்காவை யூஸ் பண்ணிவிட்டு தேங்காய் சிரட்டையை வந்து தூக்கி போட்டுருவாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தேங்காய் சிரட்டையை வந்து தூக்கி தூர போட மாட்டீங்க. ஆல்ரெடி வந்து நம்ம பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் வந்து இன்னும் தேங்காய் சிரட்டையை வச்சு என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் வந்து நான் பார்ட் 3 எடுத்துருக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துருக்கேங்க. இதை வந்து கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க, சிரட்டைன்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெளியேயும் அந்த நாரை ஃபுல்லாக நான் எடுத்துருக்கேங்க. இதை எப்படி க்ளீன் பண்ணணுங்கிறத வந்து நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் வெளியில் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கேங்க, எல்லோ கலர் பெயிண்ட்டு. உங்களுக்கு விருப்பமான பெயிண்ட்டை நீங்கள் வந்து அடிச்சுக்கோங்க. இப்போ வந்து சிரட்டை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காக நான் வந்து செலோடேப் வந்து காலியான அந்த இது வந்து எடுத்துருக்குறேங்க. இதில் பார்த்தீங்கன்னா கம்மு நம்ம நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து சிரட்டைக்கு பின்னாடி ஒட்டி நமக்கு அப்போ வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி நின்றுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் பாட்டிலோட மூடி வந்து பழைய மூடி எதுவும் இருந்ததுன்னா அதை கூட வந்து நீங்கள் வந்து இப்படி கம்மு ஒட்டி நீங்கள் ஒரு ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா நிற்கும். இப்போ வந்து நமக்கு பாருங்கள் நல்லா ஸ்டாண்டு மாதிரி நிற்கிதுங்க. இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நான் வந்து உருளியாக வந்து யூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். தண்ணி சேர்த்துட்டு நம்மகிட்ட என்னென்ன பூவெல்லாம் இருக்கோ அதை ஃபுல்லாக இதில் போட்டுக்கலாங்க. நீங்கள் இந்த சிரட்டையில் செஞ்சு பாருங்கள், பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். நான் வந்து என்கிட்ட இருக்கிற பூவை வந்து இதில் போட்டுக்கிறேன். சிரட்டையால் கூட நமக்கு வந்து ஒரு உருளி வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் என்னென்னா, கொட்டாங்குச்சி வந்து நல்லா காய வச்சு இதேமாரி உடச்சி நான் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேங்க. நல்லா வெயிலில் காய போட்டு உடச்சி அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நிறைய டிப்ஸுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாங்க. நமக்கு சாம்பிராணி புகை போடும்போதெல்லாம் நம்ம வந்து இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து உடைக்கணும்னு தேவையில்லை. இப்படி உடச்சி வச்சுக்கிட்டால் நம்ம வந்து நிறைய டிப்ஸுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஜாரில் பார்த்தீங்க அப்படின்னா உப்பு வந்து அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா அப்படி தண்ணி விட்டு நிற்கிற மாதிரி இருக்குங்க. உப்பு வந்து நமக்கு அப்படியே தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு உப்பு வந்து அள்ளும்போது அப்படியே சதன்னு இருக்குங்க. உப்பு வந்து நல்லா உருந்துக்கிட்டு இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம உடச்சி வச்சுருக்கிற தேங்காய் துண்டை வந்து ஒரு சிரட்டை வந்து இதுக்குள்ளே வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த சிரட்டை வந்து அந்த தண்ணியை ஃபுல்லாக வந்து உறிஞ்சிக்கோங்க. நமக்கு உப்பு வந்து நல்லா உருந்துக்கிட்டு இருக்கும். இதே மாதிரி நம்ம வந்து பொடி உப்புலையும் இதே மாதிரி போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து உப்பு வைக்கிறது வந்து ஸ்டீல்லையோ பிளாஸ்டிக்லேயே வைக்காதங்க, இதேமாரி ஜாரில் வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டீல்லலாம் வச்சிங்க அப்படின்னா உப்பு வந்து ஓட்டை விழ ஆரம்பிச்சிடும் ஸ்டீல் பாத்திரம். இப்போ நான் வந்து பொடி உப்புலேயும் வச்சுக்கிறேன். இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் என்னென்னா, நம்ம வந்து பருப்பு வகைகள்லாம் வந்து நம்ம வந்து மாதத்துக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போங்க. இதில் பார்த்திங்கன்னா சில நேரத்தில் வந்து வண்டு விழுந்துடும். வண்டு விழாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து உடச்சி வச்சுருக்க தேங்காய் சிரட்டை துண்டில் வந்து இதுக்குள்ளே வந்து இந்த பருப்புக்குள்ளே வச்சிடலாம். வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வண்டே விழாதுங்க. நீங்கள் எந்த பருப்பாக எதுவாக இருந்தாலும் அரிசியில் கூட இதேமாரி வச்சுக்கோங்க, வண்டு விழாது. இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து கொட்டாங்குச்சி எடுத்துருக்கிறேங்க. இப்போ இதில் வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி பொருத்தி வைக்க போகிறோம். இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி பாக்கெட்லேயும் இதேமாரி ஸ்டாண்டு இருக்குங்க. இந்த ஸ்டாண்டை எடுத்து நம்ம வந்து இந்த கொட்டாங்குச்சியில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ கம்ப்யூட்டர் சாம்பிராணியை பொருத்தி வச்சுக்கலாங்க. இதை வெளியில் நம்ம பொருத்தி வச்சோம் அப்படின்னா அந்த தணல் ஃபுல்லாக கீழே விழுந்து அப்படி பறக்கிற மாதிரி ஆயிருங்க. இது வந்து உள்ளே வைக்கும்போது நமக்கு அந்த சிரட்டைகளே அந்த தணலெல்லாம் விழுந்துடும். நமக்கு எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பேட் ஸ்மெல் எங்கெல்லாம் அடிக்குதோ அந்த இடத்துல கொண்டு வச்சிட்டோம்னா நமக்கு நல்லாயிருக்கும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் என்னென்னா, நம்ம வந்து கேஸ் அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணும்போது அந்த பர்னரில் வந்து தண்ணி போகக்கூடாதுங்கிறதுக்காக கிண்ணத்தை எடுத்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போங்க. இனிமேல் வந்து நீங்கள் கிண்ணம்லாம் எடுத்து இதில் க்ளோஸ் பண்ண வேண்டாம். நம்ம தூக்கி தூர போடக்கூடிய அந்த கொட்டாங்குச்சி எடுத்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைங்க. உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பர்னரில் வந்து தண்ணியே போகாது. இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப்பு வந்து நம்ம வந்து இந்த கொட்டாங்குச்சியை பயன்படுத்தி நம்ம வந்து மெழுகுவர்த்தி வந்து இதில் ஏற்றி வச்சுக்கலாங்க. நம்ம வந்து வீட்டில் மற்ற இடத்துல வந்து மெழுகுவர்த்தி ஏற்றணும் அப்படின்னா அப்படியே அது கரைஞ்சி பார்த்திங்கன்னா அப்படியே வீட்டுக்குள்ளெல்லாம் ஒட்டிடும். பிறகு அதை க்ளீன் பண்ணுறதுக்கே நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இப்படி சிரட்டையில் வந்து நம்ம வந்து மெழுகுவர்த்தியை வந்து பொருத்தி வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா அது அவ்வளோ லைட்டு வெளிச்சத்துக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. இதில் வந்து நீங்கள் பெயிண்ட் இதுவை அடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த சிரட்டையை பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்குங்க. இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நான் வந்து ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துருக்கேங்க. இதில் ஒரு ஸ்பூன் வந்து ஆப்ப சோடா சேர்த்துருக்கிறேன், ஒரு அரை ஸ்பூன் வந்து கம்ஃபர்ட் சேர்த்துருக்குறேங்க. இப்போ சேர்த்துட்டு ஒன்றா கலந்து விட்டுக்கலாம்.
நான் வந்து இன்னும் ஒரு அரை ஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். ரொம்பலாம் தண்ணியாக வேண்டாம், நமக்கு வந்து அதை வந்து ஒரு திக்கான பதத்தில் இருந்தால் போதும். இப்போ இதை வந்து நம்ம வந்து எங்கெல்லாம் பேட் ஸ்மெல் அடிக்குதோ அந்த இடத்துலலாம் வச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு மனம் வருங்க. அதேமாரி கருப்பாம்பூச்சியும் வராது. இதை வந்து நம்ம வந்து பாத்ரூமில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பாத்ரூமில் தான் நமக்கு வந்து அடிக்கடி வந்து பேட் ஸ்மெல் அடிக்கும். அதே மாதிரி சிங்குக்கு கீழேயும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்ல ஒரு மனம் வருங்க. உங்கள் வீட்டில் வந்து எந்தெந்த இடத்துலலாம் பேட் ஸ்மெல் வருதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வந்து இதை வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு கொட்டாங்குச்சி எடுத்திருக்கேங்க. இந்த பேக் சைடு உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து பெயிண்ட் அடிச்சுக்கலாம். நான் வந்து உள்ளே எல்லோ கலர் பெயிண்ட்டும் வெளியில் வந்து ரெட் கலர் பெயிண்ட்டும் அடித்து அந்த எல்லோ கலர் பெயிண்ட்டை வந்து நான் டாட்டாக வச்சுருக்கிறேன் வெளியில். இது வந்து செலோடேப் காலியானது தாங்க. அதில் வந்து கம்மு ஒட்டிக்கிறேன். கம்மு ஒட்டிட்டு நம்ம வந்து தேங்காய் சிரட்டையோட பேக் சைடு ஒட்டிட்டோம் அப்படின்னா கொட்டாங்குச்சி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்குங்க. இது வந்து நம்ம வந்து ஒரு பென்சில் ஸ்டாண்டாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து கெச்சி உங்கள் வீட்டில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து இதில் போட்டுக்கலாங்க. பெண்ணெல்லாம் இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஒரு பென்சில் ஸ்டாண்டுக்கு நீங்கள் எரேசராக இருக்கட்டும், ஷார்ப்னராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. அதுவும் குழந்தைங்களுக்கு இந்த டிப்பு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் என்னென்னா, நான் ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துருக்கிறேங்க. இது உள் சைடும் வெளி சைடும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா தேய்ச்சி கழுவி. இந்த கொட்டாங்குச்சி வந்து 3 கண்ணு இல்லாதது, அதனால் நம்ம கீழே வச்சோம்னா சாயிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு குட்டி கிண்ணம் எடுத்து வச்சு அதுக்கு மேலே வந்து இந்த கொட்டாங்குச்சியை வச்சுருக்கேங்க, ஒரு ஸ்டாண்டு மாதிரி. நீங்கள் வந்து வாட்டர் பாட்டிலோட மூடி கூட நீங்கள் வந்து ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா காய்ச்சி ஆறின பாலை வந்து இந்த கொட்டாங்குச்சியில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து நம்ம வந்து ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து கொட்டாங்குச்சியில் நம்ம வந்து உர ஊற்றி வைக்கிறோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இதை வந்து ஒரு 8 மணி நேரம் வந்து நம்ம வந்து இதை வந்து புளிக்க வச்சிடலாங்க. 8 மணி நேரம் கழித்து வந்து நான் உங்ககிட்ட ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நமக்கு எப்படி வந்து தயிர் ரெடியாக இருக்குதுன்னு பார்க்கலாம். 8 மணி நேரம் ஆயிடுச்சுதுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு வந்து தயிர் வந்து ரெடி ஆயிருச்சுது. இந்த கொட்டாங்குச்சியில் நம்ம வந்து உர ஊற்றி வைக்கும்போது அந்த பாலில் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்துச்சுது அப்படின்னா வந்து இந்த கொட்டாங்குச்சியை அதெல்லாம் உறிஞ்சிக்குங்க. நமக்கு வந்து ஒரு கெட்டியான தயிர் வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிரும். இப்போ நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள், எவ்வளவு கெட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் தயிர். இந்த கொட்டாங்குச்சியில் நீங்கள் வந்து ஒரு வாட்டி உர ஊற்றி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப திரும்ப இதில் தாங்க உர ஊற்றி வைப்பீங்க. அந்த தயிரும் பார்த்திங்கன்னா அந்த சிரட்டையோட மணத்தோட நமக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். அதுவும் நம்ம உடம்புக்கும் ஒரு ஆரோக்கியமானதுங்க. நீங்கள் ஒரு 2 சிரட்டையில் இதேமாரி உர ஊற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வீட்டுக்கு. இதேமாரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கங்க. உங்களுக்கு ரொம்ப இந்த டிப்ஸ் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம பருப்பாக இருக்கட்டும், உளுந்தாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இப்படி மொத்தமாக. இதில் வந்து நம்ம வந்து நான் அடிக்கடி வந்து அதில் வந்து எடுத்துக்கிட்டு இருப்போம். நம்ம கையில் இருக்க தண்ணி பட்டால் கூட அந்த பருப்பு வந்து கெட்டு போயிடுங்க. இதுக்கு வந்து நான் ஒரு நல்ல டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா காஞ்ச சிரட்டையாக எடுத்துக்கோங்க, நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த பருப்புக்குள்ளே வந்து நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையானப்போ நம்ம இதில் இருந்தே ஒரு கிண்ணம் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. எடுத்து இது பார்த்திங்கன்னா இந்த சிரட்டையை உள்ளே போடும்போது நமக்கு வந்து எந்த வண்டும் வராது, பூச்சியும் வராதுங்க. நமக்கு ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த டிப்ஸு. இன்றைக்கி பார்த்தா இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.